வெல்கம் டு ஜனாபாய் எஸ்எம் மெக்கானிக். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, சின்ன தையல் மிஷினில் எங்கெங்கே ஆயில் போடணும். ஃபஸ்ட்டு மிஷினில் உள்ள இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு இந்த பேஸ் பிளேட்டை வெளில எடுத்துடணும். வெளில எடுத்த பிறகு உள்ளே சேக்காகிற எல்லா ஜாயிண்ட்டுமே ஆயில் போடணும். ஓகேவா? பார்த்தீங்கன்னா இந்த லிங்க் செட்டு, நீடில் பாரு, ப்ரெஷர் பாரு, ஸ்ப்ரிங்கு, இந்த டேக்கா பிளேயரு உள்ள எல்லா ஜாயிண்ட்டுமே ஆயில் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மிஷினை எப்படி கீழே சாய்ச்சிட்டிங்கன்னா கீழே உள்ள எல்லா ஜாயிண்ட்டுமே ஆயில் போடணும். ஓகேவா? முக்கியமாக கீழே உள்ள எல்லா ஜாயிண்ட்டுமே யூஸ் பண்ணீங்களோ பண்ணலையோ அப்படின்னா வாரத்தில் ஒரு நாள் அப்படின்னா 1 to 1 நாள். ஓகேவா? நீங்கள் எவ்வளோ ஆயில் போட்டு மிஷினை ஓட்டுறீங்களோ அவ்வளோத்தோட மிஷின் நல்லாயிருக்கும். ஓகேவா? கீழே உள்ள எல்லா ஜாயிண்ட்டுமே ஆயில் போடணும். இதில் பார்த்தீங்கன்னா இதுதான் மிஷினோட ஹார்ட். அதாவது இந்த பாபின் கேஸ் போகிற இடத்துல ஒரு ட்ராப் ஆயில் போட்டுட்டு தான் தைக்கணும். ஆயில் போடாமல் தைக்கக்கூடாது. ஓகேவா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிஷினோட பேக் சைடு இந்த ஸ்க்ரூவை லூஸ் பண்ணிவிட்டு பிளேட்டை மேலே தூக்குனிங்கன்னா உள்ளே சேக்காகிற எல்லா ஜாயிண்ட்டுமே போடணும். ஓகேவா? அங்கே பாருங்கள், அதில் 2 இடத்துல சேக்காகும். அதாவது 1, 2. ஓகேவா? இந்த 2 இடத்துலையும் ஆயில் போடணும். ஓகேவா? அதுக்கப்புறம் இந்த வீலுக்கிட்ட ஒரு ட்ராப், இப்போ பாருங்களேன், அங்கே பாருங்கள், அந்த வீலுக்கிட்ட ஒரு ட்ராப் போடணும். ஓகேவா? மிஷினை பொறுத்தளவுக்கு ஆயில் போடுறது 3 இடம் தான். கீழே ஃப்ரண்ட் பேக் இந்த 3 மட்டும் ஆயில் போட்டுக்கிட்டு இருந்தாலே மிஷின் நல்லாயிருக்கும். ஆயில் போடாமல் விட்டிங்கன்னா மிஷின் ப்ராப்ளம் வைக்க தான். இந்த மாதிரி தையல் மிஷின் சம்மந்தப்பட்டுள்ள எந்த டவுட்டாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், நான் கமெண்டில் சொல்கிறேன். ஓகே, பாய்.